Taste the Daily. நாட்டு மக்கள் நலனை மறந்து வீட்டு மக்களின் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு ஸ்டாலின் ஆட்சி புரிவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்தார். இதுகுறித்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அவர் பேசியவற்றை பார்க்கலாம். தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பதவிக்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதுதான் திரு ஸ்டாலினுடைய நோக்கம். இன்னைக்கு மன்னர் ஆட்சி, வாரிசு அரசியல். திரு கருணாநிதிக்கு பிறகு திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு இன்பநிதி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கின்றது. ஒழிய வாக்களித்த மக்களை பற்றி கவலை இல்லை, வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான். தனக்கு பின்னாலே தன்னுடைய மகன் ஆட்சி அதிகாரத்திலே கட்சிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே மக்களை மறந்து ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக, ஊழல் அரசாங்கத்தை அகற்றுகின்ற விதமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் தலை தூக்கி இருக்கின்றது. இதுதான் இந்த ஆட்சியில் காணக்கூடிய செயலாக இருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் எதிர்கொண்டு மக்களோட ஆட்சியை தமிழகத்தில் இருந்து அகற்ற, நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரியுங்கள். அது மட்டுமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் நீட் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே, நீட்டை கொண்டு வந்தது 2010 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அதில் கூட்டணி அங்க வைத்தது திமுகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் காந்தி செல்வன் அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் நீட் அறிமுகப்படுத்தப்பட்டது. நோட்டிபிகேஷன் 2010 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, திமுக கூட்டணி ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் இந்த நீட்டை கொண்டு வந்தார்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்கு அம்மா முயற்சி செய்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு முயற்சி செய்தது நீதிமன்றத்தின் மூலமாக நடைபெறாமல் தடைபட்டு விட்ட காரணத்தினாலே நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். இன்றைக்கும் நீட்டிலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். அதற்கு மாற்றாகத்தான் இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், விவசாயி தொழிலாளி, கூலி தொழிலாளி, இப்படி அடிமட்டத்திலே வாழுகின்ற குழந்தைகள் தான் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறது. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை 41%, சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏழை மாணவர்கள். அந்த மாணவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசாங்கம் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைய தினம் சுமார் 3,460 பேர் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் மூலமாக ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி MBBS படிக்கிறாங்க, பல் மருத்துவராக படிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் ஏழை மாணவர்கள். அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத குடும்பத்திலே இருக்கின்றவர்கள். அதையும் அறிந்து இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்களுக்கு ₹1 செலவில்லாமல் அத்தனையும் அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசு ஏற்கும் என்று அறிவிப்பை கொடுத்து சட்டமேற்று அந்த ஏழை மாணவர்களும் இன்றைக்கு மருத்துவர்கள், பல் மருத்துவராக இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, இப்படி எந்த ஒரு பெரிய திட்டத்தையாக கொண்டு வந்திருக்கீங்களா? தமிழகம் முழுவதும் சிறப்பான சாலைகள், எங்கெங்கெல்லாம் விபத்து ஏற்படுகிறதோ சாலை சந்திப்புகளை, உயர்மட்ட பாலம், ரயில்வே கடவுளே உயர்மட்ட பாலம், இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சுகாதாரத்துறை இந்தியாவிலே முதன்மை துறை என்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். துறை வாரியாக தேசிய அளவில் விருதை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி சாதனை மேல் சாதனை படைத்த அரசாங்கம் மீண்டும் தமிழகத்திலே உங்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதற்காக நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் தேனீக்கிளி போல எறும்பை போல சுறுசுறுப்பாக பணியாற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய தேர்தல், அதிமுக வெற்றி பெறுகின்ற தேர்தல்.